இல்ல ஆனா அவ்வளவு மக்கள் இந்து முன்னணி கூப்பிட்டாங்க, அவ்வளவு மக்கள் கூட்டினாங்கல்ல. அது கூலிக்கு அழைத்து வரப்பட்ட கூட்டம்ங்க. தடை உத்தரவு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகும் கூட அது சற்று நேரத்துல எப்படி அவ்வளவு அதுதான் அவங்களுக்கு அரசியல். ஒரு மதத்தை சொன்னா ஒரு கூட்டம் வரும், சாதியை சொன்னா ஒரு கூட்டம் வரும். சாதி மதம் எல்லாம் இந்த நாட்டுல வச்சு அரசியல் செய்யக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டுல நிற்காது, நிலைக்காது. தமிழ்நாடு அரசு இதுல வந்து ஏதாவது மெத்தனமா இருந்துட்டாங்களா? இல்லையே. அவங்க அங்க ஒரு சூழல் வராமையே அவங்க தடுத்திருக்க முடியும்ல சொல்றாங்க. இல்லையா? எப்படி தடுக்க முடியும்? அண்ணாமலையை நாங்க பதவி விட்டு நீக்க முடியுமா? எச் ராஜாவை நாங்க நீக்க முடியுமா? அது பிஜேபி கட்சி செய்யணும். சமூகத்தினுடைய ஒரு பதட்டமான நிலை உருவாக்க கூடாதுன்னு பிஜேபி கட்சி அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனா நேற்று வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்ற கோஷம் வந்து பயங்கரமா இருந்துச்சு. இப்படித்தான் ஒருத்தன் கோஷம் போட்டான், முருகன் ஒருத்தன் மத்திய அமைச்சர் ஆயிட்டான். அதுக்குதான் இவனு அடி போடுறான். வேற என்னது? இல்ல ஆமா, ஏற்கனவே வேல் யாத்திரை நடத்தினாங்க. ஆமா, மத்திய அமைச்சர் ஆயிட்டான். தாராபுரத்துல ஜெயிக்க முடியல, மத்திய அமைச்சர் ஆயிட்டான். இவன் அண்ணாமலை அரவக்குறிச்சியில ஜெயிக்க முடியல, அரோகரா போடுவான். ராஜாவுக்கு தமிழ்நாடு பிஜேபி கட்சி தலைவர் பதவியை இடைக்காலத்துல கொஞ்ச நாள் பொறுப்பு வச்சான். இப்ப அவனை நியமிக்க மாட்டாங்கிறது வெளிப்படையா பிஜேபி கட்சி வெளிப்படுச்சு. அந்த வெறியில, அந்த ஆத்திரத்துல அமித்ஷாவை கடிக்கிறதுக்கு பதிலா தமிழ்நாட்டுல பொதுமக்களை கடிக்கிறான். நீ அமித்ஷாவை போய் கடி. இந்து முன்னணி தான் இதை வந்து முன்னெடுக்கிறாங்க. ஆனா பாஜகவோட பாலிடிக்ஸ் இதுல இருக்கு. அது பாஜகவுக்கு மறைமுகமா உதவி செய்யுது அப்படின்ற பட்சத்துல இதுக்கு திமுக அரசும் துணை போகலாமா? இந்த பிரச்சனைய வந்து உடனே ஆஃப் பண்ணிருக்க வேண்டாமா? ஆஃப் பண்றது என்ன செய்ய முடியும்? பிரச்சாரம் செய்ய முடியும். இப்ப நாங்க 8ஆம் தேதி தொடங்கிடுறோம். எங்க திமுக தரப்புல எங்க போற நாங்க ஆரம்பிச்சிடறோம். நாங்க அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம். இங்க பாருங்க, இந்து முன்னணின்னு ஒரு அமைப்பை தொடங்கி முதல்ல கலகத்திற்கு கால்கோள் விழா நடத்தியவர் மறைந்து போன மதிப்பிற்குரிய தானுலிங்க நாடார். எங்கன்னு தெரியுமா? கன்னியாகுமரி மாவட்டத்துல. நான் அப்ப கல்லூரி மாணவன். நான் அப்பொழுதே இதை எதிர்த்து பிரச்சாரம் செய்தேன். நான் ஸ்டூடெண்டா இருக்கும் பொழுதே என் மீது அப்பொழுதே அவர்கள் ஆத்திரப்பட்டார்கள். இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நிலைமை என்ன? உங்களுக்கு ஏதாவது இடம் இருக்காங்க? உங்களால இன்னைக்கு அந்த இயக்கத்தை நடத்த முடியுமா? இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணிதான் நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெற்றி பெற்று வருகிறதுனா இந்து முன்னணி அரசியல் தமிழ்நாட்டில் ஈடுபடாது.